பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவ வேலை பார்க்குற இடத்துல வேலையும் போயிடும், தன்னோட லவ்வருமே அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமான வாழ்க்கையை தான் வெளியிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் தன்னோட அம்மா கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. ஹீரோயினோட அம்மாவும் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு வேலை போயிடுச்சுன்றது தெரியும் எனக்கு, நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போவாங்க. ஹீரோயினோட அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் உங்க சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸையும் வச்சு கொஞ்சோண்டு லோன் வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட் விலைக்கு வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க அந்த பாட்டி ஹீரோயினோட அம்மாக்கு க்ளோஸ்ன்றதுனால அன்னைக்கே டீலிங்லாம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு ரெஸ்டாரண்டே ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடத்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஒரு சமையல்காரர் ஒருத்தர் ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சரி சார் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கொடுத்துறாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினோட அம்மாக்கு நெக்ஸ்ட் டே ஒரு கால் வருது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு பதட்டமா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினுக்கு ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்துல ஒரு கிழவி, அந்த கிழவி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கு. பத்தாவதுக்கு ஒரு நாள் லீவ் கேட்ட அந்த சமையல்காரனுமே இப்போ அந்த கிழவியோட ரெஸ்டாரண்ட்ல தான் சேர்ந்திருப்பான். அந்த கிழவி ரொம்ப திமிரா பேசிட்டு என் இடத்த விட நீங்க கிளம்புறீங்களா நான் போலீஸ் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து விரட்டி விட்டுறா. பாவம் துரோகத்தால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட எனக்கு யாருமே வரலாமா அப்படின்ற மாதிரி சோகத்துல